திரை. திரை என்பது எதற்கு பயன்படுகிறது? ஓரிடம் இருக்கிறது, அந்த இடத்திற்கும் நமக்கும் இடையே சிறிது மறைவு இருக்க வேண்டும், தற்காலிக மறைவு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திரையானது போடப்படுகின்றது. அந்த திரையை வைத்து இன்று ஒரு ஆன்மீக காரியத்தை பற்றி தூய பவுல் பேசுகிறார். கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு திரை இருக்கின்றது. அந்த திரை எதை குறித்து காட்டுகிறது தெரியுமா? நாம் செய்யக்கூடிய சில செயல்பாடுகளை குறித்து காட்டுகின்றது. அதாவது கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு தடைக்கல்லாக, தற்காலிக தடைக்கல்லாக ஏதோ ஒன்று இருக்கின்றது. அது வேற என்னவாக இருக்க முடியும்? நாம் செய்யக்கூடிய பாவச் செயல்களாகத்தான் இருக்க முடியும். அந்த பாவச் செயல்கள் திரை போன்று நீங்கும் பொழுது கடவுளை நம்மால் காண முடியும் என்ற ஒரு எளிய கருத்தை தூய பவுல் சொல்கின்றார். சரி, இந்த திரையை விளக்க வேண்டியது யார்? நிச்சயமாக நாம் தான் விளக்க வேண்டும். திரையை போட்டது யார்? நாம் தான் போட்டோம். அப்படி என்றால் திரையை விளக்க வேண்டியதும் யார்தான்? நாம் தான் விளக்க வேண்டும். நமது நல்ல செயல்பாடுகளின் வழியாக அந்த திரையை விளக்க வேண்டும் என்பதைத்தான் தூய பவுல் என்று நமக்கு எடுத்து கூறுகின்றார். இந்த திரையை விளக்குவதற்கு யாராவது நமக்கு உதவுவார்களா? சில நேரங்களில் என்னால் எழுந்து அந்த திரையை விளக்க முடியாது என்கின்ற பொழுது எனக்கு உதவிக்கு யாராவது வர வேண்டும் அல்லவா? யார் எனது உதவிக்கு வருவார்கள் என்று கேட்டால், பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு உதவி செய்து கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய பாவத்திரையை விளக்குவதற்கு உதவி செய்வார் என்பதை தூய பவுல் இன்று எடுத்துரைக்கின்றார். இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து தூய ஆவியாரிடம் ஜெபிக்க வேண்டும். அன்பு தூய ஆவியானவரே, என் மீது இறங்கி வாரும். இறங்கி வந்து நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய உதவி செய்யும், எதை விளக்க வேண்டுமோ அதை விளக்க உதவி செய்யும் என்று நாள்தோறும் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது நமக்கு தேவையான காரியத்தை அவர் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத பாவ காரியத்தை விலக்கி விடுவதற்கு நல்ல அறிவையும் ஆற்றலையும் உற்சாகத்தையும் தந்து உதவுவார் என்பது உறுதி.